இன்னைக்கு நாம தி எனர்ஜி பஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது வெறும் ஒரு புத்தகத்தோட தலைப்பு மட்டும் இல்ல, இது ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா. நம்ம லைஃபையும் நம்ம எனர்ஜியும் மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான கான்செப்ட். வாங்க இத பத்தி டீடைலா பார்க்கலாம். உங்களுக்கு எப்பதாச்சும் இப்படி தோணியிருக்கா? அதாவது காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ஏதோ நம்ம வாழ்க்கைய நாம வாழல, வாழ்க்கை நம்மள இழுத்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு கண்ட்ரோலே இல்லாத மாதிரி. இந்த சோர்வு, இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் எங்கிருந்து தான் வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்மளோட எனர்ஜி ஏன் இப்படி ட்ரெயின் ஆகுது? அதுக்கு காரணம் என்ன? நம்மள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு தெரியாமலே நம்மள எப்படி பாதிக்குதுங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் வாங்க. ஆமா, சில நேரங்கள்ல வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள்ளே சுத்துற மாதிரி இருக்கும். எரிபொருள் இல்லாம வெறும் புகையில ஓடுற வண்டி மாதிரி. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுல இருந்து வெளிய வர ஒரு வழி இருக்கு. உங்க பயணத்தோட டிரைவர் சீட்ல நீங்க திரும்பவும் உட்காரலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க பயணத்தோட மொத்த டைரக்ஷனையும் உங்களாலேயே மாத்த முடிஞ்சா எப்படி இருக்கும்? அந்த மாற்றத்தை கொண்டு வரப்போற ஒரு அற்புதமான உருவகம்தான் இந்த எனர்ஜி பஸ். சரி வாங்க, இந்த எனர்ஜி பஸ் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ள நாமளும் ஏறி பயணம் பண்ணலாம். இது உங்க வாழ்க்கையை நீங்க பாக்குற விதத்தையே மாத்திடும் பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான உருவகம் இல்லையா? உங்க வாழ்க்கை ஒரு பஸ், அதோட டிரைவர் நீங்க. அந்த பஸ்ஸுக்கு பெட்ரோல் எது தெரியுமா? உங்க பாசிட்டிவ் எனர்ஜி தான். இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த வரப்போற 10 விதிகளும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். உங்களுடைய விஷன், அதாவது தொலைநோக்கு பார்வையும் உங்க கவனமும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் சரியா இருந்தாதான் உங்க பஸ் சரியான ரூட்ல போகும். பாதை மாறாம இலக்க நோக்கி போக இதான் ஜிபிஎஸ் மாதிரி. இப்போ உங்க லைஃப்ங்கிற பஸ்ஸ வெற்றிகரமா ஓட்டிட்டு போறதுக்கு தேவையான 10 சிம்பிளான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த விதிகளை ஒன்னொன்னா பார்க்கலாம். மொதல் ரூல் இதுதான், எல்லாத்துக்கும் பேஸ். உங்க பஸ்ஸோட டிரைவர் நீங்க தான். ஆமாங்க, உங்க வாழ்க்கையோட ஸ்டியரிங் உங்க கையில தான் இருக்கு. நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அதுக்கு முழு பொறுப்பும் நீங்க தான், வேற யாருமே இல்ல. இந்த ஒரு விஷயத்த நம்ம ஏத்துக்கிட்டாலே போதும், பாதி மாற்றம் அங்கேயே ஆரம்பிச்சிடும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது ஒரு சாய்ஸ். அது தானா வராது. அதுதான் உங்களை முன்னோக்கி கொண்டு போற ஃபியூவல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க பாசிட்டிவ் எனர்ஜியை தேர்ந்தெடுக்க முடியும். இங்க பாருங்க, 2 வகையான ஃபியூவல் இருக்கு. ஒரு பக்கம் உற்சாகம், நன்றி, பாராட்டு, இதெல்லாம் உங்க பஸ்ஸ ராக்கெட் வேகத்துல கொண்டு போற பாசிட்டிவ் ஃபியூவல். இன்னொரு பக்கம் கம்ப்ளைண்ட்ஸ், வதந்திகள், பயம், இதெல்லாம் உங்க பஸ்ஸ பஞ்சராக்கி நடுரோட்ல நிறுத்திடுற நெகட்டிவ் ஃபியூவல். உங்க பஸ்ஸுக்கு எந்த ஃபியூவல் போட போறீங்க? சாய்ஸ் உங்க கையில தான். அடுத்து உங்க மைண்ட் செட் பத்தின சில விதிகள். முதல்ல உங்க விஷன் தெளிவா இருக்கணும், எங்க போறோம்னு உங்களுக்கு தெரியணும். அடுத்து உங்க பயணத்துல உங்க கூட சேர விரும்புற பாசிட்டிவான ஆட்களை கூப்பிடுங்க. கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், உங்க பஸ்ல ஏற விருப்பம் இல்லாதவங்களுக்காக வெயிட் பண்ணி உங்க நேரத்தையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்க பஸ் போய்கிட்டே இருக்கணும். இந்த ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனர்ஜி வேம்பயர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சுற நெகட்டிவ் ஆட்கள். அவங்கள உங்க பஸ்ஸுக்குள்ளேயே விடாதீங்க. தேவைப்பட்டா நோ எனர்ஜி வேம்பயர்ஸ்னு ஒரு போர்டே மாட்டிடுங்க. உங்க பஸ்ல யாருக்கு சீட் கொடுக்கணும்னு முடிவு பண்ற அதிகாரம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. சரி, இப்போ உங்க செயல்கள் பத்தின விதிகள். நீங்க உற்சாகமா இருந்தீங்கன்னா அது ஒரு மேக்னெட் மாதிரி மத்தவங்களையும் உங்க பக்கம் இழுக்கும். உங்க கூட பயணம் பண்றவங்கள மதியுங்க. அவங்க கிட்ட இருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டு வாங்க. எல்லாவற்றிற்கும் மேல ஒரு நோக்கத்தோட உங்க பஸ்ஸ ஓட்டுங்க. எதுக்காக இந்த பயணம், எங்க போறோங்கிறதுல தெளிவா இருங்க. கடைசி 2 விதிகள் ரொம்ப சிம்பிள். உங்க பயணிகளை நேசிங்க. அதுக்கப்புறம் பயணத்தை அனுபவிச்சு ஓட்டுங்க. இலக்க அடையிறது மட்டும் வெற்றி கிடையாது. அந்த பயணத்தோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரசிச்சு வாழ்றதுதான் உண்மையான வெற்றி. இப்போ இந்த எல்லா விதிகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் நாம் ஒரு முக்கியமான மையப்புள்ளிக்கு வரும். உங்க வாழ்க்கையோட பவர், அதோட கண்ட்ரோல் முழுசும் உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்க பஸ்ஸோட வெற்றிக்கு எத்தனை பேர் பொறுப்பு? ஒரே ஒருத்தர் தான், அது நீங்க தான். ஆமா, இந்த முழு பதிவோட முக்கியமான டேக்கவே இதுதாங்க. உங்க வாழ்க்கை, உங்க எனர்ஜி, உங்க பயணம், இது எல்லாத்துக்கும் நீங்க மட்டுமே தான் முழு பொறுப்பு. இந்த பவரை உங்க கையில எடுத்துக்கோங்க. அப்போ இப்ப நான் கேக்குற முக்கியமான கேள்வி இதுதான். இந்த நிமிஷத்திலிருந்து உங்க வாழ்க்கைங்கிற பஸ்ஸ நீங்க எங்கே ஓட்டிட்டு போக போறீங்க? எப்படி ஓட்ட போறீங்க? உங்க பயணத்தோட திசைய இன்னிக்கே முடிவு பண்ணுங்க.